பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரீல்ஸில் பார்த்துருப்பீங்க. அந்த காலையில் வந்து அபிஷேகம் வந்து 2 காளமாடு தான் அந்த பாலை தூக்கி சுமந்துட்டு போகிற மாதிரி படி ஏறி ஏறி போகிற மாதிரி பார்த்துருப்பீங்க. அதை நான் சொல்ல தேவையில்ல. அப்போ ரொம்ப அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு சித்தர் இருக்காராமா, புண்ணாக்கு சித்தர் அவர் பேர். சரியா? அப்படி புண்ணாக்கு சித்தர்னு ஒரு சித்தர் இங்கே குகை இருக்கு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர் என்ன பார்த்தீங்கன்னா, அந்த குகையிலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக பழனிக்கு போகிற ஒரு வழி இருக்காம மக்களே. கண்டிப்பா. அதாவது அப்படி இருக்காம, அது யார் பார்த்தது, அது உண்மையா அப்பதான் தெரியல, ஆனா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இந்த ஊருக்குள்ள. என்னன்னா, அந்த புண்ணாக்கு சித்தர் இருக்காருல்ல, அந்த குகையில இருந்து ஸ்ட்ரைட்டா பழனிக்கு பூமிக்குள்ளேயே போறதுக்கு ஒரு வழி இருக்காம மக்களே. அது கேட்கும்போது ரொம்ப அப்படியே உடம்பின் அருந்தி படத்துல சொல்லுவாரு, சந்திரமிக படத்துல வர இவர் கேட்டாலே நாடி நடமெல்லாம் ஆடிடுச்சு அப்படின்னு சொல்ல மாதிரி அது ஒரு சம்பவம். அதை கேட்டேன்னு எனக்கு அப்படியே புல் அடிச்சிருச்சு மக்களே. சில தகவல்கள் நம்ம வந்து சும்மா போகக்கூடாது. கோயிலை பத்தி நம்ம இப்போ வந்துட்டோம், கோயிலை சுற்றி காட்டாமல் சில தகவலை சொல்லுவோம்னு சொல்லிட்டு தான் சில பல தகவலை சேகரித்து அவங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். கோயிலுக்கு போகல, இப்போ வந்து இந்த கோயிலுக்கு போகிற அந்த மலைப்பாதையிலேருந்து இந்த தகவலை உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். இப்போ கோயிலில் போயிட்டு மிச்சத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். சரிங்களா? போகலாமா? வாங்க.